ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். முத்தழகு சீரியல்ல இன்னைக்கான ப்ரோமோவை வாங்க நம்ம பார்க்கலாம். அஞ்சலி வந்து முத்தழகு கிட்ட நான் தான் பூமியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு முத்தழகு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி சொல்றாங்க, எப்பவுமே என் லைஃப்பை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க, என் லைஃப்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட முத்தழகு ரொம்ப அழறாங்க. அதுக்கப்புறம் பூமி முத்தழகு கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா முத்தழகு நீங்க எதுவுமே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலியோட அம்மா இந்த குழந்தைய முதல்ல வந்து எப்ப தூக்கிட்டு போக போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அஞ்சலி குழந்தைய கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும்மா, நான் அப்புறம் வந்து கூப்பிட்டுக்கிறேன், இப்போதைக்கு அங்க இருக்கத்தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவங்களும் யாரோ பெத்த குழந்தையெல்லாம் என்னால பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்தழகு ரொம்ப ஃபீல் பண்ணி போய் ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த பூமியும் ரொம்ப சமாதானப்படுத்தலான்னு உள்ள போறாரு. முத்தழகு நான் உங்களை எவ்வளவு நம்பினா நீங்க இப்படி என்ன ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட பூமி நான் இப்ப எதையுமே உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில இல்லைங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட முத்தழகு இன்னும் என்னங்க சொல்லி என்ன ஏமாத்த போறீங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன ஏமாத்தினது தெரிஞ்சு நான் இங்க இருக்கிறேன்னா நான் ஒரு வேலைக்காரி, அதனாலதான் இருக்கிறேன், உங்க மனைவியாலாம் நான் இங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு கோவத்துல கத்துறாங்க. இதை பார்த்த பூமியும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அஞ்சலி சொல்றது எல்லாமே நாடகங்க, கொஞ்சம் நம்புங்க என்ன, நான் இப்ப எதுவுமே உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட முத்தழகு கன்வின்ஸ் ஆகல, ரொம்ப கோவமா இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்தழகு பூமியை பார்த்து கேக்குறாங்க, நீங்க தாலி கட்டினீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. அதை பார்த்த பூமி என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல டாக்டர் வந்து முத்தழகுக்கு முன்னாடி நடந்ததை எதையுமே சொல்லக்கூடாது, அவங்களுக்கு அதுவே தான் ஞாபகம் வரணும், நம்ம சொல்லி ஞாபகப்படுத்தினா அவங்க ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு பூமி கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட பூமியும் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் சரிங்க டாக்டர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதெல்லாம் பூமி இப்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் முத்தழகு தயவு செஞ்சு என் கண் முன்னாடி நிக்காதீங்க, இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு கோவமா கத்துறாங்க. அதுக்கப்புறம் பூமியும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பூமி கோவத்தோட வந்து அஞ்சலி கிட்ட கேக்குறாரு, நீ என்ன என் பொண்டாட்டியா, முறையா அவ தாலி கட்டிக்கிட்ட, என்னை ஏமாத்தி தானே தாலி கட்டி, நீ எல்லாம் முத்தழகு நிலைமைய புரிஞ்சுக்காம வந்து இப்படி பேசுறியே, நீ ஒரு செல்ஃபிஷ் அப்படி கத்துறாரு. அதை கேட்ட அஞ்சலியும் ரொம்ப கத்துறாங்க. முத்தழகு சாப்டர் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், இனி நீ நானும் மீனாட்சி தான் வாழ போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட பூமி மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லி என்ன வாயை மூட வச்சிட்டு இருக்க, மீனாட்சியால தான் நீ மாட்ட போற, நீ போய் ஜெயிலுக்கு தானே உட்கார போற அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அஞ்சலி கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் முத்தழகு தான் என் மனைவின்னு நான் போய் முத்தழகு கிட்ட சொல்ல போறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீயே பாரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அஞ்சலி பயப்படுறாங்க. முத்தழகு தான் என் ஒய்ஃப்னு நான் 1000 எவிடன்ஸ் வச்சிருக்கேன், அதை சமாளிக்க உன்னால முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இன்னொரு டைம் நீ முத்தழகு லைன்ல கிராஸ் பண்ண, இதுக்கப்புறம் நீ என்னையும் சமாளிக்க வேண்டியது இருக்குன்னு வார்ன் பண்றாரு. இதை கேட்ட அஞ்சலி கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பூமி அங்க இருந்து கிளம்புனதும் பூமியின் கோவத்துல கத்துறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.